ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான ப்ரான் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இறால் தொக்கு. ஸோ இது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, அப்புறம் பூரி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே கூட ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. வாங்க இதை இப்போது எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறாலை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் இறால். அது கூடவே ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பேனில் இந்த சின்ன கடாயில் பாருங்கள், வெறும் இறால் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதை லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த நீச்சி தண்ணியெல்லாம் நம்ம வெளியே எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அது அப்படியே போட்டோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் அந்த ப்ரானோட டேஸ்ட்டு வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்து நம்ம ஊற்றிடலாம் கீழே. பாருங்க, வெறும் ப்ரான் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போது இந்த வறுத்த ப்ரானோடவே என்ன பண்ணலாம், அந்த உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா பொடியாக, அந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே இதுக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூனு கரம் மசாலா இது கூடவே சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது முக்கியமாக என்னென்னா, ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது, இல்லைனா ஒரு மாதிரி ஹார்டாக மாறிடும். இந்த ப்ரானு சாஃப்டாக இருக்காது. அதனால் சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். நான் ஏன் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன்னா, பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சோன்னா, அதனால தான். ஸோ இப்போ அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு அது. இப்போ ஒரு பேனில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடு ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை தாளிக்க வெறும் நான் சோம்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், கடுகு எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பட்டை வகைகள் நான் சேர்க்குறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இந்த சோம்பு கொஞ்சம் லைட்டாக பொரிய விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ஸோ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இது வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி இதில் அதிகமாக போட வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளி போதும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுட்டு அது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா இறால்லையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சால்ட்டு. அதனால் கல் உப்பு இதில் போடுறேன். தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காரம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் நம்ம வதக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த இறாலும் உருளைக்கிழங்கும் இதில் சேர்த்துக்கலாம். இது 2மே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கூடவே நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்களா, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த இறால் வேகிறதுக்கு தேவையான நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணலை. ஸோ இதுவே குழம்பா வைக்கணுன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு இன்னும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். அது குழம்பா ஆகிடும். ஸோ இப்போது நான் தொக்கு பண்ணுறதுனால நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதி வந்து எல்லாமே வெந்து தண்ணியும் ட்ரை ஆகிட்டு இந்த உருளைக்கிழங்கு இறால் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் ப்ரான் தொக்கு.
ஸோ இதே நம்ம ட்ரை பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். பட் ஆனால் நான் சாதத்துக்கு ரசம் வச்சுட்டு நம்ம இந்த ப்ரான் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஒரு ப்ரான் ரெசிபி நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ப்ரானை இந்த மாதிரி ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு போட்டு இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூடான ஒரு ப்ரான் தொக்கு, இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ரான் கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.